தொடர்ச்சியாக தாவேகவின் முக்கியமான அந்த மாவட்ட செயலாளர்கள் தொடர்பான நேர்காணல் இன்றைய தினத்தில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதில் தாவேகவின் தலைவர் விஜய் கலந்து கொண்டு நேர்காணலை நடத்த இருக்கிறார். இந்த நிலையில் தற்பொழுது அவர் பனையூர் அலுவலகத்திற்கு வருகை தரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சற்று முன்னதாக நீலாங்கரையில் தன்னுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்ட தாவேக தலைவர் விஜய் தற்பொழுது பனையூர் அலுவலகத்திற்கு வந்தடைந்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் தற்பொழுது நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக அவர் அலுவலகத்திற்கு வரக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இது குறித்த கள தகவல்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெரி. தற்பொழுது அங்கு நீலாங்கரையிலிருந்து புறப்பட்ட தாவேக தலைவர் விஜய் தற்பொழுது பனையூருக்கு வந்தடைந்திருக்கிறார். தொடர்ந்து மேற்கொள்ள இருக்கக்கூடிய செயல்பாடுகள் தொடர்பாக உங்களுடைய விவரங்களை வழங்கலாம். தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் காலை 9 மணிக்கு நடைபெறும் என்று நிர்வாகிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் காலையிலிருந்தே நிர்வாகிகள் ஒவ்வொருவராக அலுவலகத்திற்கு வர தொடங்கினர். இந்நிலையில் சரியாக 12:30 மணிக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தன்னுடைய இல்லத்திலிருந்து 12:30 மணிக்கு கிளம்பினார். சரியாக இன்றைய நல்ல நாள் அந்த நேரம் பார்த்துவிட்டு 12:30 மணிக்கு அவர் புறப்பட்டதாக தெரிய வருகிறது. தற்பொழுது பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு வந்தடைந்து விட்டார். அந்த காட்சிகளை ஒளிப்பதிவாளர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய நீலங்கரை இல்லத்திலிருந்து பனையூர் அலுவலகத்திற்கு தன்னுடைய நிர்வாகிகளோடு அவர் வந்திருக்கிறார். அக்கட்சியினுடைய பொருளாளர் வெங்கட்ரமணனுடன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வந்திருக்கிறார். வந்தவுடன் தற்பொழுது ஆரவாரத்துடன் அவரை பார்த்து ரசிகர்கள் விசிலடித்து கைதட்டக்கூடிய அந்த காட்சிகளையே பார்க்க முடிகிறது. தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆலோசனை கூட்டமானது துவங்க உள்ள நிலையில அனைவரும் அவர்கள் கையில் கொண்டு வந்த அந்த அடையாள அட்டை, பூர்த்தி செய்யப்பட்ட படிவம் உள்ளிட்டவரை சரிபார்த்து தயாராக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டமாக தற்பொழுது அழைத்து அந்த ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார்கள். 19 பேரையும் சந்திப்பதற்கு மாலை வரை ஆகும் என்பதால் அந்த 19 பேரையும் 2 கட்டமாக பிரித்து இந்த நேர்காணல் நடைபெற இருப்பதாக கூறப்படுகிறது. ஜெர்ரி, இன்றைய தினத்தில் அந்த மாவட்ட செயலாளர்கள் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சென்ற ஆண்டு இந்த பிப்ரவரி மாதத்தில் தான் தாவேக தொடங்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த தாவேகவின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா தொடர்பான ஏதாவது ஆலோசனைகள் நடைபெற இருக்கிறதா? அது குறித்து நிர்வாகிகள் தரப்பில் கருத்துக்கள் ஏதாவது பகிரப்படுமா? அது குறித்து ஏதாவது விவரங்கள் இருக்கிறதா? நிச்சயமாக வருகிற 2ஆம் தேதி கட்சி துவங்கப்பட்டு ஓராண்டு நிறைவு பெற இருக்கிறது. இந்நிலையில அக்கட்சியினுடைய 5 கொள்கை தலைவர்களுடைய மார்பளவு சிலை திறக்கப்பட இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளுக்கும் சில அறிவுறுத்துகள் வழங்கப்பட இருக்கிறது. ஆனால் மிக முக்கியமாக இது கூட்டப்பட்ட கூட்டமே நேர்காணலுக்காக என்பதால் ஆண்டு விழா தொடர்பான அவ்வளவான விஷயங்கள் பகிர்ந்து கொள்ளப்படாது எனவும் அனைவரும் தயார் நிலையில் இருக்க வேண்டும், வெகு விமர்சையாக 1ஆம் ஆண்டை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு மேலோட்டமான ஒரு ஆலோசனையை மட்டுமே வழங்க இருப்பதாக கூறப்படுகிறது.